ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கண்டினியூஸாக யூசர் கார்லேயே பெஸ்ட்டான காசை மட்டும் ஃபில்டர் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோலையும் ஒரு பெஸ்ட்டான செம்ம ஃபேமிலி காரை தான் பார்க்க போகிறோம். நான் சும்மா கசகசன்னு எல்லா வண்டியும் போஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுனா மட்டுமே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோலையும் ஒரு நல்ல வண்டி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம காரோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி Hyundai i20 Asta ஆப்ஷனல் 2015 டாப் மாடல் வண்டிங்க. தேர்ட் ஓனர் வண்டி, டீசல் இன்ஜின், 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டியூயல் ஏர்பேக் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஸ்டீரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இருக்குது. ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்பில்ட் மியூசிக் பிளேயர் இருக்குது, அதாவது கம்பெனிலேயே வந்த மியூசிக் பிளேயர் இருக்குது, வித் குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸோடு இருக்குது. பட்டன் ஸ்டார்ட்டுங்க, இது பட்டன் அமுத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வண்டியை. ரீசெண்டாக 1,20,000 சர்வீஸ் பண்ண பில் வச்சுருக்காங்க. இது 6 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் வண்டியெல்லாம் கிடையாது, மேனுவல் தான். 6 கியர் இருக்கிற வண்டி. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் கிடையாது. டயர் 70% இருக்குது. ஏசி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது, நல்ல சில் ஏசி, நல்ல கண்டிஷன். ரியர் ஏசி வெண்ட் இருக்குது, பின்னாடி சீட்டுக்கும் ரியர் வர்ற மாதிரி ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. மைலேஜ் 18க்கு மேலே கிடைக்கும் ஆவரேஜாக. இன்ஜின் ஒர்க் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இன்ஜின்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. தெளிவான வண்டி, நல்ல வண்டி. உங்களுக்கு வண்டியை வாங்கிட்டு போய் ஒர்க் ஷாப்பில் எந்த வேலையுமே கிடையாது. ப்ரைஸ் எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னா 4.5 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நெகோஷியபிள் பண்ணுறது எல்லாமே செல்லரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பேசிக்கலாம். செல்லருடைய காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளேலேயே கொடுத்துட்றேன், அடிஷ்னலாக டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் டைரெக்டாக செல்லரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ Hyundai i20 Asta அப்படிங்கிற மாடல் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், ஃபியூச்சர்ஸ், ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாமே கூகுள் சர்ச் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே சர்ச்சில் மாடல் நேமை டைப் பண்ணிக்கலாம். Hyundai i20 Asta ஆப்ஷன் 2015 மாடல் சர்ச் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே கார் தேக்கோ அப்படிங்கிற வெப்சைட்டில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போய் செக் பண்ணலாம். ரெகுலராக நம்ம கார் தேக்கோவில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போவும் நம்ம இதிலே போய் பார்த்துக்கலாம். Hyundai i20ல் 2015லேருந்து 2017 வரைக்கும் இருக்கிற மாடல்ஸில் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன், ஃபியூச்சர்ஸ், ஆன்ரோட் ப்ரைஸ் எல்லாமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 8.81 lakh கொடுத்துருக்காங்க. இது நியூ டெல்லியில். இந்த Hyundai i20ல் Asta ஆப்ஷனில் 1.4 லிட்டர் CRDI இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஞ்சமாக கீழே வரும், மற்ற இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. 1396 cc இன்ஜின் இருக்குது. பவர் 88.73 PHP இருக்குது. டிரான்ஸ்மிஷன் மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்லாம் கிடையாது. மைலேஜ் 22.5 கொடுத்துருக்காங்க. பட் கஸ்டமர் ஆவரேஜாக 18க்கு மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபியூயல் டைப் டீசல் தான். ஏர்பேக்ஸ் இருக்குது, முன்னாடி 2 ஏர்பேக், டிரைவர் ஏர்பேக் ப்ளஸ் பேசஞ்சர் ஏர்பேக், கோ பேசஞ்சர் ஏர்பேக் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீழே மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நியூ டெல்லியில் 10 lakhs கொடுத்துருக்காங்க. 10,03,148 rupees அப்படின்னு இருக்குது. மைலேஜ் எல்லாமே பார்த்துட்டோம். ஃபியூல் டைப் டீசல் தான் பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் 4 சிலிண்டர் இன்ஜின் இது. பிஹெச்பியும் பார்த்துட்டோம், 88.73 பிஹெச்பி இருக்குது. மேக்ஸிமம் டார்க் எவ்வளோ கிடைக்கும்னா 219.7 Nm டார்க் கிடைக்கும். டிரான்ஸ்மிஷன் டைப் மேனுவல் தான், அதையும் பார்த்துட்டோம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 45 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது. இதோட பாடி டைப் ஹேட்ச்பேக் டைப் பாடி இது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இதோடைய மற்ற கீ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் இருக்குது. நான் உங்களுக்கு க்ரீன் டிக்கில் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்டூ கொடுத்ததுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? என்ன இருக்கோ அப்படிங்கிறது மட்டும் க்ரீன் டிக்கில் இருக்கும், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல்னால் ஸ்டீரிங் வீல்லே உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. வால்யூம் இன்க்ரீஸு, கால் அட்டன் பண்ணுறது, மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அதில் இருக்கும். பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் இருக்குது. டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இருக்குது. ஸோ இந்த ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே இன்ஜினை ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம், ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ சேஃப்டி ஃபியூச்சரில் இது பக்காவான வண்டி, ஃபேமிலிக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். அலாய் வீல்ஸ் இருக்குது. ஃபாக் லைட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் ஃபாக் லைட் இருக்குது, பின்னாடி ஃபாக் லைட் கிடையாது. பவர் விண்டோ பின்னாடி இருக்குது, முன்னாடி இருக்குது. பேசஞ்சர் ஏர்பேக் இருக்குது, டிரைவர் ஏர்பேக் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஏர் கண்டிஷனர் இருக்குது.
ப்ளஸ் ரியர் ஏசி வெண்ட்டும் இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் 2 சீட்டுக்கு நடுவில் பின்னாடி சீட்டுக்கு வந்து ஏசி வர்ற மாதிரி கீழே ரியர் ஏசி வெண்ட் வச்சுருப்பாங்க, அதுவும் இருக்குது. ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. கீழே வந்து இன்ஜின் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்ஜின் டைப் வந்து U2CRDI டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் வந்து 88.73 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. இது வந்து 4000 ஆர்பிஎம்மில். மேக்ஸிமம் டார்க் வந்து 219.7 Nm டார்க் 1500லேருந்து 2750 ஆர்பிஎம்மில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வால்வ்ஸ் வந்து ஒரு சிலிண்டருக்கு 4 வால்வ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வால்வ் கான்ஃபிகரேஷன் வந்து DOHC அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூயல் சப்ளை சிஸ்டம் வந்து CRDI தான். டர்போ சார்ஜர் இன்ஜின் இது. சூப்பர் சார்ஜ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் டிரான்ஸ்மிஷன் டைப் வந்து மேனுவல் தான், ஆட்டோமேட்டிக்கெலாம் கிடையாது. கியர் பாக்ஸ் வந்து இது வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போகிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த வண்டியில் 6 கியர் இருக்கும். டிரைவ் டைப் வந்து இது வந்து ஃபார்வர்ட் டிரைவ். சில வண்டியில் வந்து பேக்வேர்ட் டிரைவ் இருக்கும், இல்லை சில வண்டியில் 4 வீலும் டிரைவ் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் 2 வீலும் வந்து டிரைவ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஃபியூல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இருக்குது. டீசல் இன்ஜின் தான், அதெல்லாம் ஏற்கனவே மேலேயே பார்த்துட்டோம். இது வந்து BS4 இன்ஜின். டாப் ஸ்பீடு வந்து 180 km/h வந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் மெக்ஃபர்சன் ஸ்டட் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் வந்து கப்புல்டு டார்சன் பீம் கொடுத்துருக்காங்க. சாக் அப்சர்வர்ஸ் வந்து கேஸ் ஃபில்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் டைப் வந்து இது வந்து பவர் ஸ்டேரிங் தான். ஸ்டீரிங் காலம் அப்படிங்கிறது வந்து டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் கியர் டைப் அப்படிங்கிறது வந்து ரேக் அண்ட் பினியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ் வந்து 5.2 மீட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் பிரேக் டைப் வந்து டிஸ்க் தான். ரியர் பிரேக் டைப் வந்து ட்ரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் வந்து 11.9 செகண்டில் 100 km/h ஸ்பீடை வந்து டச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து அப்படி ஓட்டி பார்த்தது கிடையாது, இதில் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டைமென்ஷன் கெப்பாசிட்டி எல்லாமே லென்த்து வித்து ஹைட் எல்லாமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 170 mm அப்படிங்கிறது இருக்குது. வீல் பேஸ், ஃப்ரண்ட் ட்ரெட்டு, ரியர் ட்ரெட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. கர்வ் வெயிட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டோர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் இது நமக்கு கண்டிப்பாக தேவை. என்னென்னு பார்ப்போம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, ரியர்லேயும் இருக்குது. ஏர் கண்டிஷனர்ஸ் நல்லா சில் ஏசி இருக்குது. அது வந்து ஹீட்டர் ஆப்ஷன்ஸோடு இருக்குது. எது எல்லா வண்டியிலையும் ஹீட்டர் வந்து தர்றது தான். அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் இருக்குது. ஸ்டீரிங் வீலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். நம்ம டிரைவர் சீட்டை வந்து ஹைட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா வண்டிலையும் வந்து முன்னாடி தள்ளிக்கலாம், இல்லைனா பின்னாடி தள்ளிக்கலாம். இது வந்து ஹைட்டு கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் எல்லாம் இதில் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. ஏர் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குது. ரிமோட் ட்ரங்க் ஓப்பனர் இருக்குது. ரிமோட் ஃபியூயல் லிட் ஓப்பனர் இருக்குது. நம்ம பெட்ரோல் பங்க்கெல்லாம் போயிட்டா ரிமோட்லேயே வந்து நம்ம பெட்ரோல் டேங்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லோ ஃபியூயல் வார்னிங் லைட் எல்லாம் இருக்குது. ஃபியூயல் வந்து கம்மியாக இருந்தால் வார்னிங் லைட் எரியும். ஆக்சசரி பவர் அவுட்லெட் இருக்குது. ட்ரங்க் லைட் இருக்குது. வேனிட்டி மிரர் இருக்குது. ரியர் ரீடிங் லேம்ப் அதெல்லாம் கிடையாது. ரியர் சீட் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. பின்னாடி உட்காரவங்க பின்னாடி சீட் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. பின்னாடி வந்து கப் ஹோல்டர்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ரியர் ஏசி வெண்ட் இருக்குது. அது நான் அங்கே முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஃப்ரண்ட் 2 சீட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நடுவில் கீழே வந்து ஏசி வெண்ட் வச்சுருப்பாங்க. பின்னாடி சீட்டுக்கும் வந்து ஏசி காற்று வர்ற மாதிரி அது வந்து இந்த வண்டியில் இருக்குது. அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய வண்டியில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த வண்டியில் வச்சுருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து பின்னாடி இருக்குது. நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. ஃபோல்டபுள் ரியர் சீட், அதாவது வந்து பின்னாடி இருக்கிற சீட்டை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அது வந்து என்ன ரேஷியோவில் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம்னா 60:40 ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஆக்சஸ் கார்டு என்ட்ரி இருக்குது. கீலெஸ் என்ட்ரி, கீயே இல்லாமல் என்ட்ரி ஆகிற மாதிரி. இன்ஜின் ஸ்டாப் பட்டன் இருக்குது. அதாவது வந்து அந்த ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இன்ஜினை ஸ்டாப் பண்ணிக்கலாம். க்ளவ் பாக்ஸ் கூலிங் இருக்குது. வாய்ஸ் கமாண்ட் அந்த மாதிரி விஷயமெல்லாம் இதில் கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது. ஃபாலோ மீ ஹோம் ஹெட் லேம்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். டேக்கோமீட்டர் இருக்குது. எலக்ட்ரானிக் மல்டி ட்ரிப் மீட்டர் இருக்குது. ஃபேப்ரிக் அப்ஹோல்ஸ்ட்ரி இருக்குது. லெதர் டைப்பில் ஸ்டீரிங் வீல் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. க்ளோவ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. டிஜிட்டல் கிளாக் இருக்குது. அப்புறம் வந்து டிஜிட்டல் ஓடோமீட்டர் இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் இருக்குது.
ஃபாக் லைட்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, ரியரில் வந்து ஃபாக் லைட்ஸ் வந்து கிடையாதுங்க. பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் இருக்குது. அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃபோல்டிங் ரியர் வியூ மிரர் இருக்குது. ரியர் விண்டோ வைப்பர் இருக்குது, பின்னாடி கண்ணாடியிலேயே வந்து வைப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோ வாஷர் இருக்குது, நம்ம தண்ணி அடித்து வைப்பரை ஆக்டிவேட் பண்ணி வாஷ் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஷனும் பின்னாடி கண்ணாடிக்கும் கொடுத்துருக்காங்க. ரியர் விண்டோ டீஃபாகர் இருக்குது. இப்போ வந்து பனிக்காலத்துலலாம் வந்து கண்ணாடியில் பனி அப்படி ஃபுல்லாக இதாகிடும், நமக்கு வந்து விசிபிலிட்டியே தெரியாது. அப்போ நம்ம வந்து துணியை வச்சு தொடச்சிட்ருப்போம். ஸோ வந்து பின்னாடி கண்ணாடிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மாதிரி பனி வந்து படராமல் இருக்கிறதுக்கு டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. ஸோ பனிக்காலத்துலேயும் வந்து நமக்கு கிளியரான விசிபிலிட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அலாய் வீல்ஸ் இருக்குது, பவர் ஆண்டனா இருக்குது, ரியர் ஸ்பாய்லர் இருக்குது, அவுட் சைட் ரியர் வியூ மிரர் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து குரோம் கிரில் இருக்குது. இன்டூலாம் விட்டுருங்க. அலாய் வீல் சைஸ் வந்து 16 கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துங்க. டயர் டைப் வந்து என்னென்னா டியூப்லெஸ் டயருங்க இது. ஸோ பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக அது வந்து ஃபேமிலி சூட்டபுளாகவும் சேஃப்டி மெஷர்ஸில் எல்லாமே இருக்குது. கண்ணை மூடிட்டு நீங்கள் ஃபேமிலிக்காக எடுக்கிறீங்கன்னா இந்த வண்டி எடுத்துருங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, சென்டர் லாக்கிங் இருக்குது, பவர் டோர் லாக்ஸ் இருக்குது, சைல்டு சேஃப்டி லாக்ஸ் இருக்குது. ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸில் நிறையா இருக்குங்க, எல்லா டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணியிருக்காங்க சேஃப்டிக்காக. ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது, டிரைவர் ஏர் பேக்கு, பேசஞ்சர் ஏர் பேக்கு, சைடு ஏர் பேக் இருக்குது. ஓகேங்களா, சைடில் வந்து சைடு ஏர் பேக் இருக்குது, ஃப்ரண்ட் ஏர் பேக்கும் இருக்குது. டே அண்ட் நைட் ரியர் வியூ மிரர் இருக்குது, பேசஞ்சர் சைட் ரியர் வியூ மிரர் இருக்குது, ஜெனான் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது, ரியர் சீட் பெல்ட் இருக்குது. பின்னாடி இருக்கிற சீட்லேயும் வந்து பெல்ட் வந்து இருக்குது, சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது, நீங்கள் சீட் பெல்ட் போடணுன்னா கண்டிப்பாக வார்னிங் லைட் எரியும், வார்னிங் சவுண்ட் வரும். டோர் அஜார் வார்னிங் இருக்குது, சைட் இம்பேக்ட் பீம் இருக்குது, ஃப்ரண்ட் இம்பேக்ட் பீம் இருக்குது, அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்குது. நிறையா டெக்னாலஜி வந்து இதில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இன்ஜின் இம்மொபைலைசர் இருக்குது, கிராஷ் சென்சார் இருக்குது, சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க் வந்து சென்ட்ராக மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சேஃப்டி தான். கிளச் லாக் இருக்குது, அட்வான்ஸ் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டீரிங் பொசிஷன் ரிமைண்டர், சர்வீஸ் ரிமைண்டர்லாம் இருக்குது, ஆட்டோ அன்லாக் ஃபங்க்ஷன் இருக்குது, கார்னரிங் லேம்ப்ஸ் இருக்குது, எல்இடி டிஆர்எல்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, பொசிஷனிங் லேம்ப்ஸு, பிஞ்ச் கார்டு, ப்ரொஜெக்டர் டைப், பார்க்கிங் சென்சார் டிஸ்பிளே அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்குங்க. ரியர் கேமரா இருக்குது, ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் இருக்குது. ஸோ வண்டியே திருட்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ரேடியோ இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்லி இருக்குது, பின்னாடி இருக்குது. அண்ட் வந்து இன்டிகிரேட்டட் 2DIN ஆடியோ இருக்குது, யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் கேபிள் இன்புட் இருக்குது. இதில் நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி ஆக்ஸில் வந்து நீங்கள் மொபைல் நீங்கள் வந்து மியூசிக்கெல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குங்க, வேறு லெவல் வண்டி.